விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜ்மென்ட் பண்ற ஒரு விஷயத்தை அதில கொஞ்சம் கொலாப்ஸ் அவங்க ஆவாங்க. ஒரு பொறுப்பு உங்ககிட்ட குடுத்தா, அது சரியா பண்ண முடியாம இருந்துட்டுருக்கும். கீழ இருக்கவங்க சரியா வேலை செய்ய முடியாம இருந்துட்டுருக்கும். இந்த மாரி அதில ஒரு தடுமாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நெறைய ஏற்படக்கூடியதா இருக்கும். திடீர் முடிவுகள் வந்து உங்க ஆஃபீஸ்ல எடுப்பாங்க. அது வேலை வாய்ப்புலயோ, அல்லது உங்களுடைய சில முடிவுகள்லாம், "என்னடா இது நம்மள நிறுத்திட்டாங்களே வேலைய விட்டு" அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகள்ட்ட இன்டராக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு மேடம் சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப இன்டராக்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்க வேண்டியவங்க தெரியுங்களா? "உங்கள ஏன் இவ்ளோ பாடுபடுத்துறாங்க?" அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ரொம்ப உங்கள பூஸ்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள உங்க அம்மா, அப்பா தவிர வேற யாரும் பார்த்துக்க முடியாது. உங்கள உங்க கணவரை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. உங்கள உங்க மனைவிய தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. குழந்தைகளுக்கு அம்மா, அப்பாவ தவிர தெய்வம் யாரும் கிடையாது. அதனால இந்த மாரி 3வது மனுஷங்களுடைய பேச்சை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதே மாரி மல்டிபிள் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. தெரியாத பிசினஸ் எடுத்து பண்ணாதீங்க. அதில தோக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நெறையா இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை குடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும்.